வணக்கம். திரு அண்ணாமலை சார் அவர்கள் பிஜேபியை விட்டு உண்மையிலே வெளியில் வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னும் நிறைய பேருக்கு இடையில இருக்கு. ஒரு சில ஹிண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் 1, அண்ணாமலை சார் ராஜினாமா பண்ணிட்டாங்க பிஜேபியிலிருந்து அப்படின்னு இன்னும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. நம்பர் 2, அண்ணாமலை சார் டெல்லி போனப்போ அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியோட தேசிய தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. நம்பர் 3, அண்ணாமலை சாருக்கு கொடுக்கப்பட்ட எம்பி பதவியை அவர் நிராகரிச்சிருக்காரு. இந்த 3 விஷயங்களையும் வச்சு பார்க்கும்பொழுது அண்ணாமலை சார் கட்டிய பாதையில் கட்சி நகரலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தியினால இந்த ராஜினாமா முடிவை சார் எடுத்திருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேரோட மனசுல இந்த கேள்வி இருக்கு, அண்ணாமலை சார் கண்டெஸ்ட் பண்ண தொகுதியில ஜெயிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு அரசியல்வாதி ஜெயிக்கிறாரா தோக்குறாராங்கிறது முக்கியமே கிடையாது. அது ஃபுல்லி ஆஃப் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதையும் தாண்டி அவர் அந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்சி எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் அண்ணாமலை சார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட்டாரு. திரு அண்ணாமலை சார் அவர்கள் இந்த கட்சியை விட்டு விலகணுங்கிற முடிவை நேற்று இன்னைக்கு எடுக்கல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்துட்டதாக அவருடைய அபிமானிகள் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா, ஆமு ஆப்பி அப்படின்னு பார்க்கலாம். அண்ணாமலை சாருக்கு முன்பு, அண்ணாமலை சாருக்கு பின்பு. அண்ணாமலை சாருக்கு முன்னாடி பிஜேபி அப்படிங்கிறது ஏஐஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலை சார் வந்ததுக்கப்புறம் பிஜேபி அப்படிங்கிற கட்சி தனியாக இருக்கணும், ஒரு தனிப்பெரும்பான்மையான அதிகாரத்தோடு இருக்கணும் அப்படின்னு சார் நினச்சதுனால பிஜேபியை ஒரு நல்ல ஒரு சாலிடான பேஸோட 11.24% ஓட் பேங்க் கிரியேட் பண்ண ஒரு கட்சியாக அவர் உருவாக்குனார். எண்மண் எண் மக்கள் அப்படின்னு யாத்திரை போகிறதா இருக்கட்டும், டிஎம்கேயோட ஃபைல்ஸை திரும்ப ரெஜுனேட் பண்ணி எடுத்ததாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட போய் தேவையான பிரச்சாரங்கள் அவர் செஞ்சதாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அண்ணாமலை சாரோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்துச்சு. பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்து அண்ணாமலை சார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் என்னதான் ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சில பதில்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, முதல்ல பிஜேபி வளரணும் அப்படிங்கிறது அண்ணாமலை சாரோட மிகப்பெரிய கனவு. பீப்புள் சென்டிமெண்ட்டை டச் பண்ணாமல் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கணும் அப்படின்னு அவர் முற்பட்ட போது, அவர் அதற்கான பாதையை அமைச்ச போது கட்சி அந்த பாதையை விட்டு நகர்ந்து போயிட்டதா அண்ணாமலை சார் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் பிஜேபியோட தலைமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும், அதனால பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு இந்த வளமான எதிர்ப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கிறதா தலைமை சொல்கிறாங்க. இங்கே தான் முதல் முரண்பாடு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ணாமலை சாருடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முடிவு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்த அண்ணாமலை சார் தனியாக தன்னோட அரசியல் பயணத்தை ஒரு இயக்கம் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சாரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், அண்ணாமலை சார் ஹீஸ் நாட் அ பரம்பரை அரசியல்வாதி. நேற்று ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி என்னுடைய கணிப்புப்படி கிடையாது. அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அந்த ஸ்டாண்டில் கடைசி வரைக்கும் நிற்பார் அப்படிங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிட்டுள்ள இயக்கம் ஒரு செக்யூலரான இயக்கமாக இருக்கும் வித் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கிறதுக்கான ஒரு இயக்கமாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இயக்கம் ஒரு குறுகிய காலகட்டத்தில் கட்சியாக மாறி தன்னுடைய கட்சி பயணத்தை தொடங்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாரோட முடிவு என்னவாக இருந்தாலும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார்.